Let us listen to the word of God. 1 Corinthians chapter 1, verses from 18 to 25. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 18 உள்ள வசனங்கள். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பை பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். Hallelujah. Hallelujah. For God's foolishness is wiser than human wisdom, and God's weakness is stronger than human strength. ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. Children of God, கடவுளுடைய பிள்ளைகளே, Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். Jesus was killed on the cross. இயேசு சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார். Jesus died on the cross. இயேசு சிலுவையில் மரணமடைந்தார். He was killed on the cross. அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டார். But Jesus saved us on the cross. ஆனால் இயேசு அந்த சிலுவையின் மூலமாக நம்மை மீட்டார். And he promised us life. அவர் நமக்கு வாழ்வை வாக்களித்தார். And we share his life. அந்த வாழ்வை தான் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். And that is why many of our brothers and sisters a little while ago sharing the testimonies, they were telling us how they received a share of Jesus' life today. அதனால் தான் சற்று முன்பு நம்முடைய சகோதர சகோதரிகள் இயேசு அவர்களுக்கு அளித்த வாழ்வை பகிர்ந்து கொண்டு அதை நம்மிடம் அவர்கள் பகிர்ந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Jesus is love. இயேசு அன்பாய் இருக்கிறார். And devil is no love. ஆனால் அந்த சாத்தானுக்கோ அந்த அன்பு இல்லை. Pope Francis, writing this time his London circular, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய இந்த தவக்கால சுற்றுமடலில் இவ்வாறு சொல்லுகிறார். wrote an interesting picture of a devil. அதாவது அந்த சாத்தானை குறித்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம். சாத்தானே பயமா இருக்கா? அவருடைய how does he look like? சாத்தான் எப்படி இருப்பான்? மீசை இருக்குமா? சில நேரம் தண்ணி சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்கள சாயந்தரம் தண்ணி. So sometimes he has mustache, a beard, he looks terrible, isn't it? The devil. சில நேரம் மீசை தாடி எல்லாம் வைத்து பயங்கரமாக இருப்பான் பார்ப்பதற்கு. So Pope Francis is giving us a picture of a devil which we have normally not seen ever. ஆகவே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பிசாசின் படத்தை நமக்கு அவர் காட்டுகிறார். அவர் கொம்பு வச்ச பிசாசல்லே, சிகரெட்டும் குப்பியும் பிடிச்ச பிசாசல்லே, ஆனா இன்னொரு டைப் பிசாசு. அது எப்படிப்பட்டதென்றால் கொம்பு வைத்த பிசாசு அல்ல, குடியும் சுருட்டும் குடிக்கிற பிசாசு அல்ல, வேறு ஒரு விதமான ஒரு பிசாசு. And you know how they had it. And where did he get this picture from, Pope Francis this time? Pope Francisக்கு இந்த படம் எங்கே இருந்து கிடைத்தது? There's a great poet, Italian poet. His name is Dante, Dante Alighieri. I don't know if you have students of literature, you should surely be knowing him. நீங்கள் அந்த இலக்கியம் ஆங்கில இலக்கியம் படித்தவர்கள் என்றால் இந்த poet கவிஞரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். So this devil, according to this poet, the picture of the devil in his poetry is that
There is a piece of ice, please. Piece of ice. இந்த கவிஞரின் கருத்துப்படி அந்த பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஒரு ஐஸ் கட்டி பனிக்கட்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். And there is a piece of ice, and on a piece of ice there is a being seated. Somebody sitting on a piece of ice. அந்த ஐஸ் கட்டி மேல் ஒரு உருவம் அமர்ந்திருக்கிறது. And he has not feel he is so comfortable on this piece of ice. ஆனால் அந்த ஐஸ் கட்டியின் மேல் மிகவும் ஒரு வசதியாக அவர் அமர்ந்திருக்கிறான். And he looks very handsome. பார்ப்பதற்கு மிகவும் அழகானவன். He is very, very rich. பணக்காரன் வேறு. He may be well educated. ஒருவேளை நல்ல படிப்பாளியாக இருக்கலாம். But this man becomes a devil because he is seated on a piece of ice and he is so comfortable on a piece of ice. இத்தனை நல்ல குணங்கள் இருந்தும் அந்த ஐஸ் கட்டியின் மேல் ரொம்ப சர்வசாதாரணமாக உட்கார்ந்திருப்பதனால் பிசாசாக இருக்கிறான். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? He is cold hearted, no heart. அதாவது அவனுடைய இருதயம் அப்படியே குளிர்ந்து கடினப்பட்டது, இருதயமே இல்லை. தீ வருது, காற்று வருது, கல்லு வருது, சாப்பாடு வருது. See, he has no feelings to the strong waves of the surroundings around him. He's just heartless. He has no mercy. He has no heart, no love. ஆகவே தன்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு காரியமும் அவனை பாதிக்கவில்லை, அவனுடைய இருதயத்தை தொடவில்லை. ஏனென்றால் அங்கு ஒரு இருதயமே இல்லை. And then Pop is writing again. This is a season of Lent and we are just going to celebrate Jesus in the Easter. If you are really wanting to see and experience Jesus in the Easter, on the Easter season, then beware of this devil who is seated on a piece of ice. He is dangerous and he can be in you. ஆகவே நம்முடைய திருத்தந்தை என்ன சொல்கிறார் என்றால், தவ காலத்திலும் அந்த ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா காலத்திலும் நாம் ஆண்டவரை கொண்டாடுகின்ற நாளில் இப்படிப்பட்ட ஒரு சாத்தான் இருக்கிறான், ஐஸ் கட்டி மேல் உட்கார்ந்து கொண்டு. அவனை நாம் சரியாக அறிந்து வைத்திருப்பது மிக அவசியம். Children of God, இறைவனின் பிள்ளைகளே, we talk about God's mercy. When we listen to God's mercy, we experience God's mercy. Then there is a second question: why are we not merciful? நாம் என்ன நினைக்கிறோம்? கடவுளை பற்றி பேசுகிறோம், கடவுளின் வழிகளை பற்றி பேசுகிறோம், அவரை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நமக்கு ஏன் இரக்கம் இல்லை? We were listening to the homily of Father Varghese, and if I could understand him rightly, he spoke about 5 gifts from the cross, isn't it? நம் தந்தை வர்கீஸுடைய அந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்தோம். சிலுவையினால் நமக்கு கிடைத்த அந்த 5 பரிசுகளை, கொடைகளை பற்றி அவர் பேசினார். Now I would like to continue on that. I want to talk to you about the 5 sayings of Jesus from the cross, 7 sayings of Jesus from the cross. இப்பொழுது நானும் அதை தொடர்ந்து பேசி இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை பற்றி நான் பேச போகிறேன். How does Jesus on the cross transforms the life of an ordinary Christian to be a merciful Christian, to be a resurrected Christian, to be a saved Christian? That's my reflection for you. சிலுவையில் தொங்குகிற இயேசு ஒரு சாதாரண மனிதனை எடுத்து ஒரு இரக்கமுள்ள கிறிஸ்தவனாக, ஒரு மனதுருக்கமுள்ள கிறிஸ்தவனாக அவரால் எப்படி மாற்ற முடிகிறது? Children of God, have you ever heard about this term, holy visual? I don't know how you are going to translate it, Amuda. Holy visual. Holy visual is a, அதாவது ஒரு திருக்காட்சி போல. திருக்காட்சி, மகிழ்ச்சியான திருக்காட்சி. Excellent. திருக்காட்சி, மனத்தின் திருக்காட்சி, what is that? Eyes. கண்களின் திருக்காட்சி. Have you ever heard of this concept? Holy visual, திருக்காட்சி. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது அந்த புனிதமான திருக்காட்சி என்பது என்ன என்று பாருங்கள். What a handsome Jesus, what a handsome and merciful Jesus behind us, and this is a திருக்காட்சி. It's a holy visual, isn't it? நம்முடைய பின்னால் எவ்வளவு அழகான இரக்கமுள்ள இயேசுவை பார்க்கிறோம். அது ஒரு திருக்காட்சி தான் நமக்கு. We have the divine mercy picture, isn't it? நம்முடைய இறையிரக்கத்தின் ஆண்டவருடைய படம் அங்கே இருக்கிறது இல்லையா? அங்க இருக்கா? கிரையா பார்க்க முடியும்ல? See, this is Sister Faustina had this holy visual in Poland, in Krakow. A few months ago, I went with my fellow Vincentian priests all over Europe
we gathered together and we went over to this place, to her sanctuary, to the convent where she was, and she received this picture, and all of us together celebrated a holy mass. நான் என்னோடு சேர்ந்த சக குருக்களோடு சேர்ந்து புனித ஃபாஸ்டினா வாழ்ந்த அந்த கான்வென்ட்டில் அவர்களுக்கு திருக்காட்சியாய் கிடைத்த அந்த உருவத்தை பார்க்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சென்றிருந்தோம். So I was sitting in front of that original Divine Mercy picture, and such a pleasant experience. I had a bliss in my soul. திருக்காட்சி. அந்த படத்தை பார்த்தபோது என்னுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம், எனக்கே ஒரு திருக்காட்சி கிடைத்தது போல். So Divine Mercy is a feast of திருக்காட்சி, isn't it? Our soul is experiencing a holy visual. ஆகவே அந்த இறை இரக்கத்தின் பெருநாள் என்பது நம்முடைய ஆன்மா அந்த திருக்காட்சியை அனுபவிக்கின்ற ஒரு கொண்டாட்டமாய் இருக்கிறது. So the best holy visual a Christian can ever have is Jesus' dramatic death on the cross. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான திருக்காட்சி என்னவென்றால் இயேசு அந்த சிலுவையில் மரிப்பதுதான். ஒரு சின்ன பையன் he came to me when I was in India years ago. When I was in India, he came to me. ஒரு சின்ன பையன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கும்போது அவன் என்னிடம் வந்தான். He told me, Father, I can't sleep. அவன் சொன்னான், தந்தையே என்னால் தூங்க முடியவில்லை. I have terrifying dreams in the night. எனக்கு ராத்திரியிலே பயங்கரமான சொப்பனங்கள் கனவுகள் வருகிறது. என்ன கனவுப்பா? அந்த மாதிரி நித்ரையில் நீ என்ன கனவு பார்த்த? terrifying dream என்ன? பெரியப்பாவே கனவில் பார்த்துட்டேன், தூக்கம் வராது. அவன் சொன்னது இதுதான், பெரியப்பாவை கனவில் பார்த்துட்டு தூக்கம் வராது. பெரியப்பாவை கனவில் பார்த்ததினால் அங்கு தூக்கம் வரவில்லை. இன்னொரு வைஃப் வந்து சொன்னா, என்னுடைய கணவனை நான் கனவில் பார்த்துட்டு தூக்கம் வராது. ஹோலி விஷுவல். கணவன் வந்து டைரக்டா பார்க்கும்போது ஹோலி விஷுவல் தான், திருக்காட்சி. ஆனா கண்ணை மூடிட்டு கனவில் பார்க்கும்போது அம்பா கைவிட்டு போச்சு. Terrifying dream. She cannot sleep. ஆகவே இந்த கணவனை கனவில் பார்க்கும்போது அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை, நேரில் பார்க்கும்போது திருக்காட்சி போல் இருக்கிறது. What is that? And these people, many of them, they come and tell sometimes to the priest, Father, I can't sleep because I saw my grandma, I saw my teacher, I saw my dad. Maybe, I don't know, people who loved and shared their life with them. When they see these people in the night in a dream, it's terrifying. It's not pleasing them, healing them. என்ன நடக்கிறது என்றால் பெரும்பாலான நேரங்களில் மக்கள் எங்களிடம் வந்து இப்படி சொல்லுவார்கள், அதாவது என்னுடைய பாட்டியை பார்க்கும் போதோ கணவனை, அதாவது டீச்சர்ஸை, இவர்களை கனவில் பார்க்கும்போது ரொம்பவும் பயமா இருக்கிறது. நேரில் பார்க்கும்போது நன்றாக அன்பு செலுத்துகிற ஆட்கள் தான், ஆனால் இரவில் இவர்கள் கனவில் வரும்போது அவர்களை பார்த்தாலே எங்களுக்கு பயம் வருகிறது. But I'm telling you about that kind of a scene on the cross. Children of God, you see, Mother Mary, she saw Jesus dying on the cross, terrific death on the cross. And asking myself, this young lady, this mother, middle-aged lady, did she sleep in the night? Well, after seeing that terrific death of her son, did she have a nightmare in the night? எனக்கு எழுகிற கேள்வி என்னவென்றால், நம்முடைய அன்னை மரியாள், அந்த நடு வயதை தொட்ட அன்னை மரியாள் தன்னுடைய மகன் அப்படி ஒரு கோர மரணத்தை சிலுவையில் அனுபவித்ததை நேரடியாக கண்டபின் இந்த தாய்க்கு இரவில் தூக்கம் வந்திருக்குமா? She is seeing her son having a terrific death on the cross, but she, I don't know, no nightmares and the people around her? No, I don't know. But children of God, we know what happened on the cross. You know, the best visual in the history of the church is that death on the cross. ஆகவே நமக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. நம்முடைய பைபிளில் பார்க்கும்போதே அந்த சரித்திரத்திலேயே மிகவும் முக்கியமான திருக்காட்சியானது இயேசுவின் சிலுவை மரணம். And Fulton J. Sheen, Archbishop Fulton J. Sheen, a great preacher, a great teacher of the church, spiritual father, he said, the greatest temptation for Jesus and the greatest trial by the devil was to bring that Jesus down the cross. ஆகவே ஃபுல்டன் ஜெய்ஷீன் என்பவர்கள் மிகப்பெரிய போதகர், கிறிஸ்தவ போதகர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இயேசுவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனையும் சாத்தானுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவாலும் என்னவென்றால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை கீழே கொண்டு வருவதுதான். And how did he dare Jesus? How did he challenge Jesus? He said, if you are the son of God, come down the cross. என்ன நடக்கிறது அங்க சொல்கிறார்கள், இயேசுவே நீர் கடவுளின் மகனா இருந்தால் கீழே சிலுவையை விட்டு இறங்கி வா. Children of God,
on this feast day of the divine mercy, where we really experienced mercy on the cross, you know, as you are praying here, even when we are going into the mercy hour, you may have a prayer in your heart, a temptation to come down from the cross of your life, isn't it? ஆகவே அன்பானவர்களே, இறை இரக்கத்தின் அந்த விழாவை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலேயே நமக்கும் கூட இப்படி ஒரு சோதனை ஏற்படலாம், அந்த சிலுவையை விட்டு இறங்கி வந்து விடலாமா என்று. கடவுளே, 10 years I'm having this sickness, 15 years I'm carrying this cross. When can I come down this cross? This should be prayer. This may be your prayer today, isn't it? 10 வருஷம் நோயினால் கஷ்டப்படுகிறேன், 15 வருடம் இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது இதிலிருந்து எனக்கு மீட்பு கிடைக்கும்? The Lord is telling you, the Lord is giving you a second tip, a survival tip, a beautiful tip. What is that? நீங்கள் பிழைப்பதற்கென்று ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வழியை கூறுகிறார். அது என்ன? Don't come down the cross, but ascend the cross. You know, please do not descend the cross, but ascend to the cross. That is called resurrection. சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வராதே, ஆனால் சிலுவை விட்டு மேலாக நீர் நோக்கி செல். சிலுவை விட்டு மேலே ஹை ஜம்ப் சாடி போணும். கீழே போதமெல்லாம் போய் கீழே வீணு கூடாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி சிலுவைக்கு மேல நின்னுட்டு ஹை ஜம்ப் பண்ணணும். அதுதான் resurrection. Hallelujah. 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 ஒரு athlete மாதிரி, ஒரு heavenly athlete, we are running over that. So that is ascending the cross. And the Lord is giving us tips today, 7 tips from the cross to ascend the cross. ஆகவே விண்ணக ஓட்டப்பந்தய வீரரை போல அந்த சிலுவைக்கும் மேலாக நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று இயேசு சிலுவையிலிருந்து நமக்கு 7 அந்த வார்த்தைகளை ஒரு டிப்ஸ் போல் நமக்கு அவர் கூறுகிறார். The first verse, the first cry or the first saying of the Lord from the cross. முதல் இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன அந்த முதல் வசனம், Forgive them, Lord, for they do not know what they do. தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். I am very sure that this place, this retreat center should be preaching 1,000 times talks and messages on the theme of forgiveness. எனக்கு தெரியும், இந்த தியான சென்டரில் கிட்டத்தட்ட 1000 முறை சிலுவையை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் போதிப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். But I am wonderstruck to see how Jesus forgives uniquely from the cross. I am wonderstruck to see him forgiving. ஆனால் இயேசு சிலுவையிலிருந்து உடனடியாக மன்னிப்பதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. Sisters and brothers, you have heard of unconditional forgiveness, isn't it? ஆகவே பிரியமானவர்களே, அந்த நிபந்தனையற்ற அந்த மன்னிப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். But you know, sometimes the Lord is asking us to have a once again a different experience of forgiveness, which is called the so-called unidentifying forgiveness. What does it mean? ஆனால் சில நேரம் ஆண்டவர் நமக்கு ஒரு வித்தியாசமான பாவ மன்னிப்பை நம்மிடமிருந்து அவர் கேட்கிறார். அதாவது நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத வகையில் மன்னிப்பது. For example, Amada, little while ago, I asked her, can you translate me? And she is telling me, no, I'm not going to translate you because you are a very bad priest. You don't have sufficient hair on your head. ஒருவேளை தந்தை என்னிடம் கேட்டிருந்தால் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவீர்களா என்று நான் தந்தைக்கு இப்படி பதில் சொல்லி இருந்தால் எப்படி இருக்கும்? இல்ல, உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன், ஏனென்றால் உங்க தலையில் முடியே இல்லை என்று. I am hurt. No, I can forgive Amuda, telling that Amuda, I am forgiving you because you wounded me personally, isn't it? ஃபாதர் வந்து மனதில் ரொம்ப காயப்பட்டு என்னை மன்னிக்கலாம் அமிதா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ இப்படி என்னை ஹர்ட் பண்ணினால் கூட உனக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அவர் சொல்லலாம். இந்த முதல்ல சீட்ல இருக்கிற அம்மா பேர் என்ன? அம்மா பேரு ஜெயா. ஜெயா ஆரோக்கிய மேரி வந்து கல் எடுத்துட்டு என்கிட்ட எறிഞ്ഞു. She threw a stone at me. ஜெயா அம்மா என்ன பண்றாங்க? உடனே ஃபாதர் மேல ஒரு கல் எடுத்து அடிக்கறாங்க. I have forgiven her, calling her name Jaya, ஆரோக்கிய மேரி. என்னோட பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் செய்து கூடாது. I forgive you. மன்னிப்பு கொடுக்கிறேன். I'm calling her name. I'm identifying my offender, calling her name, and I'm forgiving her. It's an easy thing, isn't it? There is a deal. There is a personal deal happening. இங்க என்ன நடக்கிறது? தந்தைக்கு யார் அவர்களை காயப்படுத்தினார்கள் என்று தெரிகிறது. அடையாளம் தெரிந்த பிறகு அந்த நபரை தந்தை அவர்கள் மன்னிக்கிறார்கள். And that should be a normal way of forgiving. அதுதான் நாம் மன்னிக்கின்ற ஒரு சாதாரண முறையா இருக்கிறது. But you see Jesus doing, what is he doing? He doesn't even know. He doesn't even look at the people
people who are wounding him, because he is giving them out of his merciful heart, out of his genuine love. There is mercy pouring out, and he's not at all identifying any of his killers, any of the criminals, any names. He is simply forgiving because his name is mercy. ஆனால் நாம் இயேசுவை சிலுவையில் பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அவர் மேல் கல்லடிக்கிறார்கள், அவரை துப்புகிறார்கள், நிந்திக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அடையாளம் தெரியாத அனைத்து மனிதர்களுக்கும் மொத்தமாக அவர் மன்னிப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசுவே இரக்கமாய் இருக்கிறார். முதல் திருக்காட்சி என்னது? He forgives, but simply forgives without seeing anyone, without seeing. For that moment he loses his sight. He doesn't see anyone, but he simply forgives every criminals around him. The first holy visual from the cross. ஆகவே நாம் சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த முதல் திருக்காட்சியானது எப்படி இருக்கிறது? யார் என்று அறியாமலேயே தெரியாமலேயே தன்னை நிந்தித்த அனைவரையும் அப்படியே அவர் பொதுவாய் மன்னிக்கிறார். Hallelujah. Hallelujah. இரண்டாவது திருக்காட்சி. Lord, when you are in heaven today or tomorrow, can you take me with me? It's a request of the thief. And the Lord is replying, you will be with me in paradise. அந்த திருடனின் கோரிக்கை என்னவென்றால், ஆண்டவரே, இன்று நீர் விண்ணகத்தில் இருக்கும்போது என்னையும் கூட்டி செல்வீரா என்று. இயேசு அவனுக்கு என்ன சொல்கிறார்? இன்றே நீ என்னோடு வானுலகில் இருப்பாய். That conversation is very interesting. அந்த சம்பாஷணையானது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. Hallelujah. Hallelujah. You know, when 3 priests come together, they will be talking about their bishop. 3 குருவானவர்கள் ஒன்று சேர்ந்தால் யாரை பற்றி பேசுவார்கள்? பிஷப்பை பற்றி பேசுவார்கள். When 3 ladies come together, they will be talking together about their mother-in-laws. 3 பெண்கள் ஒன்னார் சேர்ந்தால் அவர்களோட மாமியார்களை பற்றி பேசுவார்கள். அப்படி இல்லையா? கடவுளை பற்றி பேசுமா? சிலுவை பற்றியா? இறை இறக்கம் தான் விஷயம். அம்மா மாமா மதர்-in-law மாமியார் அல்ல. உங்களோட எல்லாரும் மாமியார் வந்து இயேசு. ஆனா அவரை பற்றி தான், வேற யாரே பற்றியும் பேசாத. ஐயோ, புனித ஆளுகள் போலா போலி. Happy to know, children of God, when 3 thieves come together, I have a question. You may talk about Jesus, you may talk about heaven when you come together, ladies and gentlemen, and priests and sisters, but I have a question, this question to you. When 3 thieves come together, will they ever talk about paradise? ஆகவே பிரியமானவர்களே, 3 பெண்களோ அல்ல 3 குருவானவர்களோ ஒன்று சேரும்போது வெவ்வேறு விஷயங்களை ஆண்டவரை பற்றி கூட நாம் பேசுவோம். ஆனால் 3 திருடர்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது அவர்கள் மோட்சத்தை பற்றி பேசுவார்களா? 3 gundas coming together in an auto rickshaw. 3 gundas, mafia, திருட. They are driving a car. They will be talking about paradise, or else they will be talking about pistol. 3 குண்டர்கள் ஒன்று ரவுடிகள் ஒன்று சேரும்போது அங்கே வந்து அந்த விண்ணகத்தை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். மற்றபடி யாரை எப்படி சுடலாம் என்பதை பற்றி தான் அவர்கள் பேசுவார்கள். For this man, one thief dying on the cross, he knows that there are 2 more thieves with him. All 3 are dying. அந்த ஒரு திருடனுக்கு தெரியும், இன்னும் 3 திருடர்கள் இருக்கிறார்கள், 3 பேருமே இறந்து போகிறார்கள். Fulton J. Sheen, he writes, one thief on the left, one thief on the right, another thief in the middle, and one thief is asking another thief, can you give me paradise? What a stupid question. அங்கு ஃபுல்டன் ஷீன் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு திருடன் வலப்பக்கத்திலும் ஒரு திருடன் இடப்பக்கத்திலும் நடுவில் ஒரு திருடனுமாய் இருக்கிற போது ஒருத்தர் மட்டும் கேட்கிறார், இன்று எனக்கு வானுலகை தருவீரா என்று. Children of God, for them, for the people around them, Jesus was a thief on the cross. அன்பானவர்களே, அங்கே அந்த காலத்தில் அப்போது இருந்த மக்களுக்கு நடுவே சிலுவையில் தொங்கின இயேசுவும் ஒரு திருடனை போலத்தான் காட்சி கொடுத்தார். For you and me today, and even then, Jesus was our savior. நமக்கு இன்றும் அன்றும் சரி, இயேசு நமக்கு எப்போதுமே நம்முடைய மீட்பர் தான். But the mercy of the Lord, dying on the cross, projected like a thief, without saying anything, just suffering, shedding the blood and shedding
He made him speak about paradise for the first time in his life. ஆனால் அங்கே சிலுவையில் தொங்குகின்ற அந்த இயேசுவை பார்க்கும்போது கடவுளாக இருந்தாலும் அங்கே அடிபட்டு கட்டுப்பட்டு காயப்பட்டு அங்கே ரத்தத்திலே தொங்குகிற இயேசுவை பார்த்தவுடன் அந்த திருடனுக்கு விண்ணகத்தை பற்றி பேச வேண்டும் போல் தோன்றியது. When you read the diaries of Sister Faustina, she is speaking about the promise of indulgence today, about the feast day of divine mercy. அதாவது சிஸ்டர் ஃபவுஸ்டினா அவர்களுடைய டைரிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த இறை இரக்க திருவிழாவென்று நமக்கு கிடைக்கின்ற அந்த பரிபூர்ண பலன்களை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். Very especially the hard-hearted sinners, the conversion of the hard-hearted sinners and the people who pray for them, and even the people who are sinful and feel themselves sinned and committed in sin. When they pray today, when they look to the face of Jesus today, when they confess today, when they receive the communion today, they are receiving an eternally perpetual indulgence from the Lord. என்னவென்றால் இன்று முக்கியமாக மிக கடினப்பட்ட பாவிகளும் அந்த பாவிகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கும் என்ன நடக்கிறது என்றால் அதாவது முழுமையான நிறைவான பரிபூர்ண பலன்கள் அவர்களுக்கு கிட்டுகிறது. Children of God, you know, when Jesus is really present in your midst, in your family, you don't have to do anything. Your children will start talking about Jesus and paradise. Your society will start talking about Jesus and paradise. What we need is the real presence of Jesus at home, in the parish church, in the society. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வீடுகளில் இயேசுவின் பிரசன்னம் அங்கே இருந்தால் அப்படியே உங்கள் பிள்ளைகள் இயேசுவை பற்றி பேசுவார்கள், உங்களுடைய சமுதாயத்தில் இயேசுவை பற்றி பேசுவார்கள், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் அங்கே இயேசுவை குறித்த பேச்சு தான் இருக்கும், இயேசுவை பற்றியும் விண்ணகத்தை பற்றியும். Hallelujah. 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 And that is why Divine Mercy, Feast of Divine Mercy will also highlight the relevance of innocent suffering. ஆகவேதான் இறை இரக்கத்தின் பெருவிழாவானது அந்த குற்றமில்லாதவர்கள் படுகின்ற அந்த கஷ்டத்தையும் அது மேலே நமக்கு எடுத்து காட்டுகிறது. My dear friends, suffering is suffering, salvific suffering, innocent suffering received from the hands of the Lord is also needed for having the holy presence of Jesus live in our context so that others may receive graces and salvation. ஆகவே குற்றமே செய்யாதவர்கள், மாசில்லாதவர்கள், குற்றமற்றவர்கள் அவர்கள் வேதனைப்படும்போது கஷ்டப்படும்போது அந்த கஷ்டமானது மீட்பை கொடுக்கின்ற கஷ்டமாக மாறிவிடுகிறது. Hallelujah. 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 மூணாவது மொழி. Hallelujah. Hallelujah. This is your son and this is your mother. மூன்றாவதாக நாம் பார்க்கிற வசனம் என்னவென்றால் இதோ உம்முடைய தாய், இதோ இவரே உம்முடைய மகன். Children of God, you know, I heard about a old grandpa, very loving man, very strong grandpa. எனக்கு ஒரு வயதான ஒரு தாத்தாவை பற்றி தெரியும். வயதானவர் ஆனால் ரொம்ப பலசாலி. He is a very rich man. மிகவும் பணக்கார தாத்தா. He always had so much of riches around him. அவரை சுற்றி பயங்கரமான நிறைய செல்வம். And he was getting older. அவருக்கு வயதாகி கொண்டே போனது. And the parish priest told him, Tata, write off your properties and give it to your children. It's old time. பங்கு தந்தை அவரை வந்து கூப்பிட்டு சொன்னார்கள், தாத்தா உங்களுடைய சொத்துக்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விடுங்கள், ஏனால் வயதாகி விட்டது உங்களுக்கு. So, you know what did Tata do? தாத்தா என்ன செய்தார் தெரியுமா? He wrote, after my death, after me, now all my properties are going to my son. இப்பொழுது என்னுடைய எல்லா சொத்துக்களும் என் மகனுக்கு போய் சேர்கிறது. And after him, all my properties will go to his son. அவனுக்கு பிறகு அந்த சொத்தெல்லாம் அவனுடைய மகனுக்கு போய் சேரும். And after him, they will all come back to me. அதன் பிறகு அந்த எல்லா சொத்தும் மீண்டும் எனக்கு வந்து சேரும். You know why? ஏன் தெரியுமா? He doesn't want to leave this world. ஏனென்றால் இந்த உலகை விட்டு போக அவருக்கு மனதில்லை. He wants to tie himself in this world. இந்த உலகத்தோடு அவர் தன்னையே பிணைத்து வைத்துக் கொள்ள பார்க்கிறார். Jesus looked at his mother and he said, this is your son. இயேசு தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், இவர் உன்னுடைய மகன் என்று. Jesus looked at his mother, son, brother and said, this is your son. இயேசு அவரை பார்த்து சீடனை பார்த்து சொல்லுகிறார், தாயிடம் இதோ உம்முடைய மகன் என்று. Hallelujah. Hallelujah. My dear friends, it is time
Many of us are so tired in this world that we are not ready to entrust our families into the hands of our brothers and sisters, our families, our responsibilities, to share our responsibilities among ourselves and create a God's family. ஆகவே பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்கும் இந்த உலகத்தோடும் நம்முடைய மக்களோடும் அவ்வளவு ஒரு பிணைப்பு இருக்கிறது. அவர்களை நாம் மற்றவர்களிடம் ஒப்படைக்க நாம் தயங்கி விடுகிறோம். Many mothers are holding their children, sons, even after the marriage, they will not give this son to their daughter-in-law. நிறைய தாய்மார்கள் கல்யாணத்துக்கு பிறகும் கூட தன்னுடைய மகன் தன்னோடே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவனுடைய மனைவியிடம் அவனை விட்டுவிட மாட்டார்கள். Many fathers, even after having children and grandchildren, they will not give the freedom of life and prosperity and growth to their children. They will hold them, they will hold all their blood relationships around them and create a unhealthy, sick family relationship. நிறைய தந்தைகளும் கூட அப்படித்தான். பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி திருமணமாகி போன பிறகும் கூட அவர்கள் எல்லாம் என்னோடு தான் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக அவர்களை பிடித்து வைத்திருப்பார்கள். Children of God, unless and until we entrust our relationships and ourselves among ourselves, share our relations, share our biological relations, share our possessions among ourselves, none of us will be able to talk to the Father in heaven looking upward. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய உறவுகளையும் நமக்கு இருக்கின்ற சொத்து சுகங்களையும் மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கென்றே வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய விண்ணக தந்தையோடு நம்மால் பேசவோ உறவு கொள்ளவோ நம்மால் முடியாது. That is why even when we come to church, even when we talk to Jesus, we have a language of the family. We have a language of Tamil Nadu and Kerala and Karnataka. We don't have a language of heaven. ஆகவேதான் நாம் எல்லாரும் சேர்ந்து இப்படி வரும்போதும் கூட நமக்கு தமிழ்நாட்டின் மொழி தெரியும், கேரளாவின் மொழி தெரியும், ஆனால் நம்முடைய விண்ணக தந்தையின் அந்த மொழி நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. Why? இது எதனால்? Why? ஏன்? Because our eyes are tied here, our ears are tied here, our tongues are tied around our family members, kin and kin. No, it's time. Leave them among themselves and look upward to God. ஏனென்றால் நம்முடைய கண்ணும் காதும் ஐம்புலன்களோடும் நம்முடைய உறவுக்காரர்களோடு நம்முடைய குடும்பத்தாரோடு பிணைந்து இருக்கிறது. அதை விட்டு பிதாவை நோக்கி பார்க்க நமக்கு மனதில்லை. Hallelujah. Hallelujah. Children of God, I know many of you have come praying to receive many things. ஆகவே நிறைய பிரியமானவர்களே, நீங்கள் இங்கே வந்து நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். But I pray that before you go, you lose many things here. ஆனால் என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இங்கிருந்து நீங்கள் போவதற்கு முன்னால் நிறைய காரியங்களை நீங்கள் இழக்க வேண்டும். You have come to receive. I say you go empty-handed, losing. நீங்கள் இங்கே வந்து நான் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், திரும்பி போகும் போது இவற்றையெல்லாம் நான் விட்டு விடுகிறேன் என்று நீங்கள் செல்ல வேண்டும். விட்டுட்டு போங்க. ஹalleluya. ஹalleluya. விட்டு எல்லாமே சாத்து வச்சிட்டு போவாது. காலி பண்ணி போயிடுங்க. காலி பண்ணு. உள்ளம் காலி பண்ணுங்க. புரிகிறது இல்லையா? உங்களுடைய உள்ளத்தையும் நீங்கள் காலி பண்ணி விட்டு தான் செல்ல வேண்டும். எல்லா கவலைகளும் காலி பண்ணி விட்டுட்டு போங்க. நாங்க இங்க போய் சாயந்தரம் ஆகும்போது அங்க எல்லாருமே சேர்த்து அதெல்லாமே ஒரு சாக்குல போட்டு கடவுள் கொடுத்துருவாங்க. Hallelujah. 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 Children of God, the Lord, before he wanted to ascend, he's just telling his people, his mother, his friends, his brothers, and just live among yourself. I'm crying. Your mother, your son, this is your gift. Take them and live. This is my contribution, a relationship. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனது என்று சொல்வதற்கு பதிலாக இது உன்னுடைய மகன், இது உன்னுடைய மகள், இது உன்னுடைய நண்பர்கள் என்று அப்படி விட்டு விடுங்கள். அவர்களை சுதந்திரமாக விடுங்கள். Hallelujah. Hallelujah. The fourth Mary, I thirst. I desire. I thirst. நான்காவதான வசனம் தாகமாய் இருக்கிறது. I thirst. தாகமாய் இருக்கிறது. I am thirsty. எனக்கு தாகம் எடுக்கிறது. Children of God, our Lord is having a deep thirst within him. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை குறித்து ஒரு அதிகமான தாகம் இருக்கிறது. What is it? And are you thirsty? உங்களுக்கு தாகம் இருக்கா? Are you thirsty? தாகமா இருக்கா உங்களுக்கு? Our Lord is thirsty. Are you also thirsty? நம்முடைய ஆண்டவர் தாகமா இருந்தார். அதே தாகம் உங்களுக்கு இருக்கிறதா?
The Lord is thirsty for us. நமக்காக ஆண்டவர் தாகமாய் இருக்கிறார். The Lord is thirsty for union with his Father. தன்னுடைய பிதாவோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்கிற தாகம் நம்முடைய இயேசுவுக்கு இருந்தது. And are you thirsty today? எனக்கு அந்த தாகம் என்று இருக்கிறதா? What is your thirst? உங்களுடைய தாகம் எதுவா இருக்கிறது? My dear brothers and sisters in Jesus, this is many of our thirsts are our temptations. நம்முடைய अनेक தாகங்கள் எல்லாம் நம்முடைய சோதனைகளாய் இருக்கிறது. Many of our prayers are our temptations. நம்முடைய ஜெபங்களும் நிறைய சோதனைகள் தான் நமக்கு. Never turn our temptations into praise. நம்முடைய அந்த உறவுகளையும் நம்முடைய தாகத்தையும் நாம் ஜெபமாக மாற்ற வேண்டும். You know, don't think that you have many of your temptations and greed of your heart, they are genuine praise. நம்முடைய அந்த பேராசை, நமக்கு இருக்கின்ற அந்த சோதனைகள், இவை எல்லாமே சோதனை என்று நாம் சொல்ல முடியாது. But our genuine thirst is the thirst for the presence of the Lord, for the Holy Spirit in the heart. ஆனால் நம்முடைய உண்மையான தாகம் எதுவா இருக்க வேண்டும் என்றால், இயேசு ஆண்டவர் என் உள்ளத்துக்குள் வர வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் தாகித்து அந்த இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. 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 My dear children of God, if you are having a spiritual thirst, a particular prayer, a particular block of your heart, think of it and turn this prayer to be a thirsty prayer for the Holy Spirit. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய இதயத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு ஆவிக்குரிய தாகமா இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும் என்கிற அந்த தாகத்தை அந்த ஜெபமாக மாற்றி விடுங்கள். The Lord spoke again from the cross. அந்த ஆண்டவர் சிலுவையிலிருந்து மீண்டும் பேசினார். It is complete. எல்லாம் முடிந்து விட்டது. Hallelujah. 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 It is complete. எல்லாம் நிறைவேறியது. Children of God, I have a question to you. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். Are you ready to die? மரிப்பதற்கு, இறப்பதற்கு நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? How many of you are well set to die? How many of you are ready to die today? எத்தனை பேர் இன்றைக்கு இறப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன் என்கிறீர்கள்? No. Don't tell me the lies. Just say the truth. How many of you are ready, genuinely ready to die now, today? உண்மையாகவே இந்த நொடி பொழுதில் நான் சாவதற்கு தயாரா இருக்கிறேன் என்பவர்கள் எத்தனை பேர்? உண்மையாகவே. Suicide பண்றவங்க. So many of you are ready to die today? எத்தனை பேர் தயாரா இருக்கிறீர்களா? It is complete. அது நிறைவேறுகிறது. Children of God, Jesus could say that fulfilling words, it is complete. He was ready to die. இயேசு அந்த நிறைவேறுதலின் வார்த்தைகளை சொல்லுகிறார். எல்லாம் முடிந்து விட்டது, தயாராய் நான் இருக்கிறேன் என்று. I wonder sometimes when our parents get older and older, the sons and daughters, they run around looking for a priest to prepare them for death. தன்னுடைய பெற்றோர்களுக்கு வயதாகி கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளைகள் அங்குமிங்கும் ஓடுவார்கள், நல்ல ஒரு சாமியாரை தேடி தங்களுடைய பெற்றோரை மரணத்துக்கு தயார் செய்வதற்காக. And one day one young man was driving me home to give the last sacrament for his granddad. ஒரு முறை ஒரு வாலிபன் என்னை அவனுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் கொண்டிருந்தான், தன்னுடைய தாத்தாவுக்கு அந்த இறுதி பூசுதலை கொடுப்பதற்காக, நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக. And he was drunk, driving the car. He was drunk. அவன் குடித்துவிட்டு காரை ஓட்டிக் கொண்டு சென்றான். And on the way, sitting beside him, I was advising him again and again. நான் அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு மேலும் மேலும் அந்த அறிவுரை சொல்லிக் கொண்டே வந்தேன். And then he stopped the car. பிறகு அவன் காரை நிறுத்தினான். And he told me, Father, you have misunderstood. You are not going to give me the last sacrament. You are going to give my grandpa last sacrament. உடனே அவன் என்ன சொன்னான்? தந்தையே, நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. நீங்க எனக்கு அந்த இறுதி நோயில் பூசல் எனக்கு தர போறதில்லை. என்னுடைய தாத்தாவுக்கு கொடுப்பதற்கு தான் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். Why are you advising me? எனக்கு ஏன் அந்த அறிவுரை கூறுகிறீர்கள்? Children of God, you know, Catholics, we all have a great misunderstanding. We begin to prepare for death only when we reach 100 or 90 or 80.
நம்முடைய கத்தோலிகர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. நம்மையே நாம் இறப்பதற்கு எப்பொழுது தயார் செய்கிறோம்? 80 வயசோ 99 வயசோ 100 வயசோ ஆகும்போதுதான் மரிப்பதற்கு தயாராகுகிறோம். Some of us are like Sachin Tendulkar. Even with 100 they will not go out of the pitch. சில பேர் சச்சின் தெண்டுல்கர் மாதிரி 100 அடித்த பிறகும் கூட இடத்தை விட்டு நகர மாட்டார்கள். அங்கதுக்கும் இனியும் அடிக்கணும் under 6 or 4. Dear brothers and sisters, getting ready, preparing for a holy death should be a daily experience, spiritual experience of a Christian. அன்பானவர்களே, ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய அன்றாட அந்த ஆவிக்குரிய ஒரு முயற்சி என்னவென்றால் நம்மையே ஒரு நல்ல மரணத்திற்கு நாம் தயார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். And what is a holy death? அந்த நல்ல மரணம், புனிதமான மரணம் என்றால் என்ன? Holy death, according to for the Christians, the best death is a death with hands extended on the cross, shedding blood, talking to Father in heaven, converting the people around, experiencing the Holy Spirit. This is holy death. மிகவும் அந்த பரிசுத்தமான மரணம் என்றால் என்ன? சிலுவையில் மரிக்கிறது, இரு கரங்களையும் விரித்து இரத்தத்தை சிந்தி தன்னையே வெறுமைப்படுத்தி தன் தந்தையோடு பேசிக்கொண்டே இருந்து மரிப்பதுதான் அந்த உண்மையான மரணம். When you offer holy masses for a happy death, what do you expect? நிறைய நேரங்களில் அந்த திருப்பலி பூசையே நம்முடைய ஒரு நல்ல பரிசுத்தமான மரணத்திற்காகத்தான் நடக்கிறது. அப்போ then what do you pray for? What do you expect? அப்பொழுது என்ன ஜெபிக்கிறீர்கள்? எதை எதிர்பார்க்கிறீர்கள்? Best hospital, நல்ல ஆஸ்பத்திரி வேண்டும், air conditioned intensive care unit, அந்த ஐசியூ கூட இன்டென்சிவ் கேர் யூனிட் கூட ஏசி போட்டதா இருக்க வேண்டும், beautiful nurses around like angels, நம்மை சுற்றி அழகான நர்ஸ்கள், ஏஞ்சல் போல், அத வானதூதர் போல் அந்த நர்ஸ் எல்லாம் சுற்றி சுற்றி வர வேண்டும், the best doctors from all over the world around you, நம்மை சுற்றி உலகத்தில் இருக்கிற மிக தலைச்சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும், the newest film in the telescreen going on, அந்த நியூஸ் வந்து அந்த ஸ்கிரீனில் போய் கொண்டே news alla the latest film from Rajinikanth or Kamal Haasan, anything is being மிக லேட்டஸ்டான ரஜினிகாந்த் படமோ நல்ல ஒரு படம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்து பார்த்து ஸ்மூத் ஆயி கண்ணு போட்டு போயிட்டேன். ஹாப்பி டெத் அப்பா இருந்துட்டு அந்த படம் பார்த்துதான் இருந்துட்டு ஸ்டண்ட் சீன் அங்க மூடிச்சு அடி வரவும் அப்பா கண்ணு மூடி அங்க சாவும். படத்தை பார்த்துக்கொண்டே அவன் அங்கே அடி வாங்கும் போதே இங்கே அப்பா அருமையாக கண்ணை மூடி விட்டார். ஃபாதர் ரொம்ப குட் நியூஸ், கிளைமாக்ஸ்க்கு பின்னாடி தான் அப்பா கிளைமாக்ஸும் பார்த்துட்டு தான் அவரு போய் படத்துக்கு புதிய படத்தின் கிளைமாக்ஸும் பார்த்துட்டு தான் அவரு போய் எல்லாம் 5 nurses, 5 doctors, best hospital, intensive care unit, everything is a celebration. Children, for a Christian, happy death is hands extended, suffering for somebody, shedding blood, talking to Father, giving life, enjoying heaven. Happy death. அன்பான பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுக்கு எது அந்த சந்தோஷமான மரணம்? கைகளை விரித்து நம்மையே வெறுமைப்படுத்தி மற்றவர்களுக்காக துன்பத்தை அனுபவித்து பிதாவோடு பேசிக்கொண்டு அப்படியே நிம்மதியாக மரிப்பதுதான் நல்ல மரணம். If you are a father, before closing your eyes every evening you have to ask yourself, oh dad, are you ready to say like Jesus, it is complete, ready for a death? அன்பான தந்தையா இருப்பவர்களே, நீங்கள் எல்லாம் அப்பாக்களாக இருப்பவர்கள் இரவு படுக்க போவதற்கு முன்னால் என்ன சொல்ல வேண்டும்? கண்களை மூடி பிதா இயேசு பிதாவிடம் சொன்னது போல எல்லாம் நிறைவேறியது, முடிவடைந்து நான் உம்மிடம் வர தயாரா இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? All the mothers, all the brothers and sisters gathered around, please ask yourself, the latest examination of your conscience before going to sleep should be this: are you able to say this word, it is complete? உங்கள் அனைவருக்கும் இருக்கிற நான் விடுக்கின்ற வேண்டுகோள் இதுதான்: நீங்கள் படுக்க போகும்போது எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று உங்களால் உண்மையாக சொல்ல முடியுமா? The last spoken words from the cross. கடைசியான சிலுவையில் இருந்த வார்த்தைகள், I commend my spirit in your hands, O Lord. உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். Hallelujah. 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 I don't have to explain that. I don't have to explain it. அதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. That is an experience. அதுதான் நமக்கு இருக்கிற அனுபவம். That is the experience of the extreme union with God's mercy. இறைவனின் இரக்கத்தோடு நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம்தான் அந்த ஒரு அனுபவம். My dear friends, I conclude. அன்பானவர்களே, இப்பொழுது நான் முடிக்க போகிறேன். Divine mercy is a feast of having Jesus in the eyes of our heart
and on our own physical eyes as a holy visual giving life. அன்பானவர்களே, இறை இரக்கத்தின் பெருவிழா என்றால் அந்த இறை இரக்க ஆண்டவரே நம்முடைய கண்களின் காட்சியாக, நம்முடைய இருதயத்தின் திருக்காட்சியாக வைத்திருப்பதுதான். All of you are able to have Jesus in your eyes as a holy visual is going to experience healing today. இயேசுவை யாரெல்லாம் உங்களுடைய கண்களின் திருக்காட்சியாய் வைக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. My dear friends, years ago, Sister Faustina had this holy visual, and then this holy visual began to speak to her. அன்பானவர்களே, வருடங்களுக்கு முன்னால் புனித பவுஸ்டீனாவுக்கு இந்த திருக்காட்சி கிடைத்தது. இந்த திருக்காட்சியானது அவர்களோடு பேச ஆரம்பித்தது. Today, if the Lord is going to give you this holy visual in the soul, register this holy visual in the soul. Many of you are going to listen to Jesus and talk to him. ஆகவே அன்பானவர்களே, இன்று இயேசு உங்களுடைய ஆன்மாவில் இந்த திருக்காட்சியை தரும்போது அதை அப்படியே உங்கள் உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களோடு பேசுவார், அதை நீங்கள் கேட்பீர்கள். And there will be healings. அப்பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். There will be conversions around you. உங்களை சுற்றி மன மாற்றங்கள் நடைபெறும். There will be a new world around you. உங்களை சுற்றி ஒரு புதிய உலகமே உருவாகும். The side of your family will be Jesus. உங்களுடைய குடும்பத்தின் பக்கத்திலேயே அங்கே இயேசு இருப்பார். The language of your family will be mercy. உங்களுடைய குடும்பத்தின் அந்த மொழி இரக்கமாய் இருக்கும். The members of your family will be saints. உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாம் புனிதர்களாக மாறுவார்கள். And for that, அதற்கு I request all of you to stand up. உங்கள் அனைவரையும் எழுந்து நிற்க நான் விளைகிறேன். Rejoicing of the Lord, let us enter into the hour of God's mercy. ஆண்டவரில் களிகூர்ந்து இந்த இறை இரக்கத்தின் மணி நேரத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். Hallelujah. Hallelujah.